ட்ரம்பை முந்திய இந்தியா விழித்துக் கொண்டது எப்படி? மஹிந்தவுக்கு மேலும் 2 மகன்கள். நாமல் வெளிப்படுத்திய உண்மை. பாதையை மாற்றிய திசை காட்டி. டொனால்ட் ட்ரம்ப் அறிமுகப்படுத்திய சமீபத்திய இறக்குமதி வரி கொள்கைகள் உலகில் மிகவும் கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சூழ்நிலையில் உலகெங்கிலும் உள்ள பல பங்குச் சந்தைகள் பாரிய சரிவை சந்தித்துள்ளன. மேலும் ஆசியாவில் உள்ள பல பங்குச் சந்தைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இது இலங்கை பங்குச் சந்தையையும் கடுமையாக பாதிக்கிறது. நேற்று முன்தினத்தில் மாத்திரம் 227 பில்லியன் ரூபாயை இலங்கை இழந்திருக்கிறது. ஏப்ரல் 2ஆம் திகதி வர்த்தக முடிவில் கொழும்பு பங்குச் சந்தையின் அனைத்து பங்கு விலை குறியீடும் 16,007.44 யூனிட்டுகளாக பதிவானது. ஆனால் நேற்று வர்த்தக முடிவில் அது 14,660.45 யூனிட்டுகளாக பாரிய சரிவை பதிவு செய்தது. அதாவது இந்த 3 வர்த்தக நாட்களில் மட்டும் கொழும்பு பங்குச் சந்தை 1346.99 புள்ளிகள் அல்லது 8.41% சரிந்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் தொடர்பாக அமெரிக்காவுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்கா வரிகளை விதிப்பதால் ஏற்படும் பிரச்சனையே கட்சி பேதமின்றி அனைவரும் ஒரு நாடாக இணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுர கூறினார். இந்த நேரத்தில் புவிசார் அரசியலில் ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. நமது ஏற்றுமதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன. நாங்கள் அதை தீர்க்க முயற்சி செய்து விவாதித்து வருகிறோம். மேலும் அதை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளும் அதேவேளை நமது நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் ஒரு நெருக்கடி நிலைக்கு தள்ளப்படாத வகையில் அத்தகைய சவாலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் நாங்கள் திட்டங்களை வகுத்து வருகிறோம். இந்த துல்லியமான தருணத்தில் நாம் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஆனால் நமது பொருளாதாரம் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை காட்டுகிறது. ஒரு தேசமாக நாம் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும். இந்த நாட்டின் அனைத்து மக்களும் இது போன்ற ஒரு பிரச்சனை ஏற்படுவதை தடுக்க எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்றும் அத்தகைய பிரச்சனையை எதிர்கொள்ள ஒரு தேசமாக தயாராக வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று அனோரா வலியுறுத்தியுள்ளார். ட்ரம்பின் தாக்குதல்களால் குறிவைக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள் வெள்ளை மாளிகைக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்துள்ளன. தள்ளி போடுதல் என்பது ஒரு கடுமையான பிரச்சனையின் அறிகுறி என்றும் அவர் கூறினார். ட்ரம்பின் முடிவுக்கு ஒரு வாரத்திற்கு பிறகு வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சாங்கை சந்தித்தார். இதை பற்றி விவாதிக்கவே இச்சந்திப்பு நடந்துள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான தற்போதைய வர்த்தக உறவுகள் மற்றும் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கை இலங்கையின் ஏற்றுமதி துறையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதற்கிடையில் ஜனாதிபதி அனுரவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. அமெரிக்கா புதிய வரிகளை விதித்ததை தொடர்ந்து இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் குறித்து இரு தரப்பினரும் கவனம் செலுத்தினர். இலங்கை இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நிதி இலக்குகளை அடைவது குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி சமீபத்தில் இலங்கை மீது விதித்த 44% வரியை குறைக்கக்கூடிய ஒரு முறை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா விவாதித்து வருகிறார். அமெரிக்காவால் மறுக்க முடியாத ஒரு திட்டத்தை நாம் முன்வைக்க வேண்டும் என்று ஹர்ஷ கூறுகிறார். இதுதான் அந்த முன்மொழிவு. ட்ரம்பின் வரி விதிப்பு ஒரே நேரத்தில் செய்யப்படவில்லை என்று ரவி கருணாநாயக்க கூறுகிறார். டொனால்ட் ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதை குறிப்பிட்டதாகவும் ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்க சந்தையில் நுழைவதற்கு ஒரு குறிப்பிட்ட வரி விதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டதாகவும் ரவி கூறுகிறார். ஆனால் அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரகம் இது தொடர்பாக எதையும் செய்யவில்லை என்று அவர் கூறுகிறார். இருப்பினும் மற்ற நாடுகள் இதற்கு தயாராகி வருவதாகவும் கடந்த ஆண்டு இந்தியா அமெரிக்காவிலிருந்து LNGயை இறக்குமதி செய்ய தொடங்கியதிலிருந்து இந்தியா மீது விதிக்கப்பட்ட வரி விகிதம் குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது கட்டண கொள்கையை அறிவித்த போது இந்தியா மிகவும் மூலோபாய ரீதியாக செயல்பட்டதாக தனனார் பெர்னாண்டோ கூறுகிறார். ஜனாதிபதி ட்ரம்ப் வரிகளை விதிப்பதற்கு முன்பு இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு விதித்திருந்த வரிகளை தானாக முன்வந்து குறைத்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதாக அவர் கூறுகிறார். மஹிந்தவுக்கு மேலும் 2 மகன்கள். நாமல் வெளிப்படுத்திய உண்மை. நாமல் தலைமையிலான மொட்டு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்கியுள்ளது. நாமல் இப்போது நாடு முழுவதும் பயணம் செய்கிறார். அவர்கள் ஒவ்வொன்றாக கதைகளை சொல்கிறார்கள். கண்டியில் அவர்கள் நடத்திய சந்திப்பு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. ஏனெனில் சமீபத்தில் சற்று மந்த நிலையில் இருந்த அரசியல்வாதியான லோஹான் ரத்வத்தை உள்ளிட்ட ஒரு குழு கண்டி கூட்டத்தில் நாமலுடன் கைகோர்த்தது.
அங்கு மஹிந்தவின் மகன்களைப் பற்றிய ஒரு பயங்கரமான கதையை நாமல் கூறினார். நான் எங்கள் தந்தை மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த மகன். ஆனால் எங்கள் தந்தையை என்னை விட அதிகமாக நேசித்த 2 மகன்கள் இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்களில் ஒருவர் லொஹான் ரத்வத்தே, மற்றவர் உதித்த லொக்கு பண்டார என்றார். கண்டியில் லொஹனுக்கு ஒரு பெரிய உத்தரவாதத்தை அளிக்கும் போது நாமல் இதை சொன்னார். ஆனால் அந்த உதித்த குழு மஹிந்தவின் பணத்துடன் சிக்கினர். அப்போது உதித்த முட்டாள் என்று பகிரங்கமாக திட்டு வாங்கினார். இதற்கிடையில் நாமல் ராஜபக்ஷ நேற்று குற்ற புலனாய்வுத்துறைக்கு வாக்குமூலம் அளிக்க வந்திருந்தார். வாக்குமூலமளித்த கையோடு நாமல் ஒரு சிறப்பு பயணத்தை மேற்கொண்டார். திசை காட்டி அரசாங்கத்தின் கேகாலை பாராளுமன்ற உறுப்பினர் கோசல நுவன் ஜெயவீரவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவர் சென்றிருந்தார். அங்கு கோசல எம்பியின் தாய் மற்றும் சகோதரர்களுக்கு தனது அனுதாபங்களையும் தெரிவித்திருந்தார். பாதையை மாற்றிய திசை காட்டி 54வது மாவீரர் தின நினைவு நாள் ஏப்ரல் 5ஆம் திகதி அனுராதபுரத்தில் நடைபெற்றது. வழக்கமாக கடந்த தேர்தல் காலத்தில் தில்வின் ஒரு பிரபலமான கவிதையை வாசிப்பார். அதுதான் மனவேதனை வயிற்று பசி என்ற கவிதை. ஆனால் நினைவேந்தலை முடிக்க தில்வின் வேறு ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்தார். 1971ஆம் ஆண்டு ஒரு சக ஊழியர் எதிரியை அவமதித்த போது நான் எழுதிய ஒரு கவிதையை வழங்கி நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன் என்று தில்வின் இந்த கவிதையை சொன்னபோது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் எழுந்து நின்று ஆரவாரம் செய்தனர். பயணத்திற்கான பாதை வெளிப்படுகிறது. மரணத்தின் நித்திய பாடல் பாடப்படும் போது சண்டையை வெளிப்படையாக முடிவுக்கு கொண்டுவர சிலர் வழியில் நிற்கும்போது வீட்டில் பாடப்படும் பாடலிலிருந்து ஆயிரக்கணக்கான காடுகள் விழித்தெழும்போது குறைக்கும் நாய்கள் தம்பி மேலே போகலாம் என்று குறைத்தன. அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான். The leader, දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළ ගැස්ම